ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குஹாலயம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஒரு சாதாரண உணவு கிடையாது. நம்ம முன்னோர்கள் நமக்கு விட்டுட்டு போன ஒரு அமிர்தம். இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்தில் நாம் ஓட்ஸ், கார்ன்ஃப்ளேக்ஸ்னு எவ்வளவோ தேடி ஓடுறோம். ஆனால் உலகத்திலேயே மிகச்சிறந்த காலை உணவுன்னு விஞ்ஞானிகளே பாராட்டுற ஒரு விஷயம் நம்ம வீட்டு சமையலறையிலேயே இருக்குது. அதுதான் பழைய சாதம்ங்கிற ஐஸ் பிரியாணி. நிறைய பேர் நினைக்கிறாங்க பழைய சாதம்னா சத்து இல்லாத ஒன்றுன்னு. ஆனால் உண்மைன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட். சாதத்தை நைட்டு ஃபுல்லாக தண்ணி விட்டு வைக்கும்போது அதில் ப்ரோபயாட்டிக்ஸ் அப்படிங்கிற குட் பாக்டீரியாஸ் பல கோடிக்கணக்கில் உருவாகுது. இது நம்ம குடல் ஆரோக்கியத்துக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அதுலேயும் குறிப்பாக சாதத்தை 12 மணி நேரம் நம்ம ஊற வைக்கிற போது அதில் இருக்கிற இரும்பு சத்தை நம்ம உடம்பு 20 டைம்ஸ் அதிகமாக உறிஞ்சிக்குமா. இதனால நமக்கு ரத்த சோகை வராது, எலும்புகளும் வலுவாகும். சரி, இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல நைட்டு மிஞ்சின சாதத்தில் சுத்தமான தண்ணீரை விட்டு வைக்கணும். அப்புறம் அடுத்த நாள் காலையில் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து கையாலேயே நல்லா பிசையணும். அப்புறம் அதில் கொஞ்சமாக கெட்டியான தயிர் இல்லைன்னா மோர் சேர்த்துக்கலாம். அப்புறமா இதுக்கு உயிர் கொடுக்கறதே சின்ன வெங்காயம்தான். ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயத்தை தட்டி போடணும். அதில் எனக்கு கடிச்சு சாப்பிட்றதுக்கு பிடிக்குங்கிறதுனால நான் அப்படியே போட்டிருக்கேன். இதை கையால் நல்லா பிசைஞ்சு சாப்பிடும்போது வர்ற அந்த சுவை இருக்கே, அது எந்த 5 ஸ்டார் ஹோட்டல் சாப்பாட்லையும் கிடைக்காது. பழைய சாதத்துக்கு பெஸ்ட் பார்ட்னர் யாருன்னு கேட்டால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கும். எனக்கு சின்ன வெங்காயம் பிடிக்கிற மாதிரி, சிலருக்கு கிறிஸ்பியான மோர் மிளகா பிடிக்கும், சிலருக்கு நல்ல காரசாரமான மாங்காய் ஊறுகாய் பிடிக்கும், இன்னும் சிலருக்கு அந்த கிராமத்து ஸ்டைலில் தேங்காய் துவையல் பிடிக்கும். இந்த மாதிரி காம்போ இருந்தால் நீங்களே சொல்லுங்கள், ஒரு பானை சாதம் கூட பத்தாதில்ல? வெயில் காலத்தில் நம்ம உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கவும் அல்சர் வராமல் தடுக்கவும் பழைய சாதம் மாதிரி ஒரு சிறந்த மருந்து இல்லவே இல்லை. வெளிநாட்டிலலாம் ஒரு கப் பழைய சாதத்தை காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றாங்க. நாம ஏன் நம்ம பாரம்பரியத்தை மறக்கணும்? இனிமே உங்கள் வீட்டில் சாதம் மிஞ்சிருச்சுன்னா வருத்தப்படாதீங்க. அது நாளைக்கு காலையில் நீங்கள் சாப்பிட போகிற ஒரு சத்து மாத்திரைன்னு நினச்சிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க வீட்டில் பழைய சாதத்துக்கு என்ன சைட் டிஷ் வச்சுப்பீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.